டிடி தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் முருகனடியார்கள் பலரை பற்றி நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முருகனடியார் வண்ணச்சரபம் தண்டபாணி சுவாமிகள். 1839 இவர் பிறந்தது. இவருடைய அந்த காலம் எவ்வளவுன்னு பார்த்துக்குங்க. இந்த வண்ணச்சரபம் தண்டபாணி சுவாமிகள் இவரை மாதிரி ஒரு முருகனடியார் பார்க்க முடியுமா அப்படின்னா பார்க்க முடியாது. 1,20,000 பாடல்கள் எழுதியிருக்க. இவரை போல ஒரு குறுகிய காலத்தில் அதிக பாடல்களை பாடினவர் அப்படின்னு ரொம்ப கஷ்டம், வேற யாரையும் தேட முடியாது. இவர் எங்கே பிறந்தார் அப்படின்னா, இவர் தொடர்புடைய இடங்கள்லாம் திருநெல்வேலி பக்கம் எல்லாமே. தென்காசியில் நெற்கட்டும் செவல் அப்படின்னு ஒரு பகுதி உண்டு. அதை ஆண்டு கொண்டிருந்தவன் ஒரு சிற்றரசன். அந்த சிற்றரசன் கிட்ட ஒரு படைத்தலைவராக இருந்தவர் செந்தில் நாயகம் பிள்ளை. அவருடைய மனைவி பேர் முத்தம்மை. இவர்களுக்கு பிறந்தவர் தான் வண்ணச்சரபம் தண்டபாணி சுவாமிகள். இவருடைய பூர்வாசிரம பெயர் சங்கரலிங்கம். வண்ணச்சரபம் இவர் பேருக்கு முன்னாடி தண்டபாணி சுவாமிகள். தண்டபாணின்னா தெரியும் நமக்கு. ஒரு கோல் வச்சுருப்பார். தண்டபாணியை பார்த்துருப்பீங்க பழனியில். ஒரு கோல் வச்சுருப்பார், ஒரு கௌபீனம் கட்டியிருப்பார், உடம்பெல்லாம் விபூதியாக இருக்கும். அதே போன்ற கோலத்தில் இவர் காணப்படுவார். நீங்கள் வண்ணச்சரபம் தண்டபாணி சுவாமிகள் படத்தை பார்த்தீங்கன்னா உடல் முழுக்க விபூதியை பூசிண்டு ஒரு கோல் தண்டத்தை வைத்து கொண்டு காட்சி தரக்கூடியவர். அப்படிங்கிறதுனால தண்டபாணி சுவாமிகள்னு பேர் இவருக்கு. சதா திருப்புகழை பாடிக்கொண்டிருக்கிற காரணத்தினால திருப்புகழ் சுவாமிகள் அப்படிங்கிற ஒரு பேர் உண்டு இவருக்கு. முருகதாசர் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. முருகனுடைய தாசன் அப்படிங்கிறதுனால முருகதாசர் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. நிறைய பெயர்கள் இவருக்கு உண்டு. இவருடைய இந்த வண்ணச்சரபம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ மிச்சதெல்லாம் நமக்கு தெரியும். திருப்புகழ் சுவாமிகள்னா சொல்ல முடியும், தண்டபாணி சுவாமிகள்னா சொல்ல முடியும், முருகதாசர்னா சொல்ல முடியும். இந்த வண்ணச்சரபம் எதற்காக இவரது பெயருக்கு முன்னால் ஒட்டி கொண்டிருக்கிறது அப்படின்னா, வண்ணம் என்கிற சந்தப்பாக்களால் எழுதக்கூடியவர். அந்த சந்தத்தை கொண்டு பாக்கள் எழுதக்கூடியவர். வண்ணம்ங்கிறப்பா ரொம்ப முக்கியமான ஒரு பா இலக்கியத்தில். கம்பநாட்டார் இந்த வண்ணம்ங்கிற சந்தத்தை கொண்டு பல பாக்களை எழுதியிருக்க. சரபம் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரபம் ஒரு சிவன் கோவிலில், சில சிவன் கோவிலில் போயிருந்தீங்கன்னா சரபேஸ்வரர் அப்படின்னு ஒரு திருச்சந்நிதி இருக்கும். சென்னையில் பார்த்தீங்கன்னா மாடம்பாக்கத்தில் தேனுபுரீஸ்வரர் கோவிலில் இந்த சரபேஸ்வரருக்கு ஒரு சந்நிதி உண்டு. கும்பகோணத்துக்கு பக்கத்தில் திருபுவனம் ஒரு பழமையான திருத்தலம். அங்கே பிரதான இறைவன சரபேஸ்வரர். இந்த சரபம் அப்படிங்கிறது ஒரு பறவையும் அல்ல, ஒரு விலங்கும் அல்ல. அதை பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். அந்த சரபம்ங்கிற ஒரு ஜந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். எப்போது அது படைக்கப்பட்டது அப்படின்னா, நரசிம்ம அவதாரத்தில் இரண்யனை மடியில் வச்சுண்டு அந்த நரசிம்ம சுவாமி அவனை கிழிப்பர், அவனை சம்ஹாரம் பண்ணுறதுக்காக. அந்த ஆக்ரோஷமான போரில் நரசிம்ம சுவாமிக்கு ஆவேசம் கூடிக்கொண்டிருக்கும். அந்த ஆவேசத்தை தணிப்பதற்காக, நரசிம்மருடைய கோபத்தை தணிப்பதற்காக சர்வேஸ்வரன் உருவாக்கிய ஒரு ஜந்து தான் இந்த சரபம் அப்படிங்கிறது. இந்த சரபம் அத்தனை இதுவாக இருக்கும். சரபத்தை அழிக்க முடியாது. ஒரு பறவை அழிக்கலாம், ஒரு மிருகத்தை அழிக்கலாம், சிங்கத்தை அழிக்கலாம், புலி அழிக்கலாம், எல்லாத்தையும் அழிக்கலாம். ஆனால் சரபம்ங்கிற பறவையை அழிக்க முடியாது. அத்துணை சக்தி வாய்ந்த பறவை, அத்துணை ஆற்றல் வாய்ந்த பறவை. இவருடைய சந்தம்ங்கிற பாக்களை, இவருடைய பாக்களை எவராலும் அழிக்க முடியாது. அப்படிங்கிறதுனால வண்ணச்சரபம் அப்படிங்கிற பேர் இவருக்கு வந்தது. இவருக்கு பார்த்திங்கன்னா அந்த பிறந்ததிலிருந்தே இறைவனுடைய பரிபூர்ணமான அருளானது இவருக்கு சேர்ந்திருக்கிறது. ஒரு குழந்தைய பிறக்கிறார், வீட்டில் பிறக்கிறார். பிறந்தபோது அந்த குழந்தைக்கு பேர் வைப்பாங்க. குழந்தைக்கு பேர் வைக்கிற ஒரு செரிமனி நடக்கும், ஒரு விழா நடக்கும். அந்த குழந்தைய தொட்டிலில் போடுறாங்க, எல்லாம் தொட்டிலில் அலங்காரம் பண்ணுறாங்க. குழந்தை கொஞ்சம் அழணுமே, எதான அழும் இல்லையா, அழலை. குழந்தை எதான கத்தணுமே, குழந்தை கத்தலை.
இந்த குழந்தையிடம் எந்த விதமான உணர்வும் இல்லையாம். யார்? வண்ணச்சரபம் தண்டபாணி சுவாமிகள் குழந்தையாக பிறந்தபோது. அதுபோல் இருந்ததுன்னா நமக்கே என்னாகும், பெற்றோர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு பதற்றம் ஏற்பட்டு விடும். என்னடா அது குழந்தைகிட்ட அசைவில்லை, உணர்வு இல்லை, பேச்சு இல்லை, அழுகை இல்லை அப்படின்னு இவர்கள் அத்தனை பேரும் பயந்து இறைவனை பிரார்த்தனை செய்தபோது இறைவன் என்ன பண்ணுறாராம், இந்த செந்தில் நாயகம் பிள்ளை, அதாவது வண்ணச்சரபம் தண்டபாணி சுவாமிகளுடைய தகப்பனார்கிட்ட ஒரு செவ்வந்தி பூவையும் விபூதியையும் கொடுக்கிறாராம். இதை கொடு, உன் பையனுக்கு இந்த விபூதியை பூசிவிடு, அவனுக்கு சங்கரலிங்கம் அப்படிங்கிற பேரவை அப்படிங்கிற. இப்போ நமக்கெல்லாம் பேர் வச்சது யார்? நம்ம அப்பா அம்மா, நம்ம சகோதர சகோதரிகளாக இருக்கும், மூத்த சகோதரிகளாக இருக்கும். நமக்கெல்லாம் அவங்க தான் பேர் வச்சாங்க. ஆனால் வண்ணச்சரபம் தண்டபாணி சுவாமிகளுக்கு யார் பேர் வச்சா? சாட்சாத் இறைவன் சங்கரலிங்கம் அப்படிங்கிற பேர் வச்சார். அந்த சங்கரலிங்கிற பேர் தான் அவருக்கு பலகாலம் இருந்தது. அப்புறம் பின்னாட்களில் தண்டபாணி சுவாமிகள், முருகதாசர், இந்த பெயர்கள் வர வர சங்கரலிங்க அந்த பெயரானது மறைந்து விட்டது. ஒரு 8 வயசுலேயே, வெறும் 8 வயசில் பார்த்தீங்கன்னா இவர் பாடல் பாட ஆரம்பிச்சிட்டார், கவிதைகள் புனைய ஆரம்பிச்சிட்டார். இவருக்கு 9 வயசாக இருக்கிற போது வீட்டில் இருக்கிறவங்க இவரை பக்கத்தில் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க, ஒரு கோவிலுக்கு. அந்த திருநெல்வேலி பகுதியில் பார்த்திங்கன்னா அம்பாசமுத்திரம், கல்லிடைக்குறிச்சிலாம் நிறைய இடம் இருக்குது பார்த்திங்களா. அதில் சுரண்டைன்னு ஒரு பகுதி இருக்குது, ஊர் பேர் சுரண்டைன்னு பேர். அந்த சுரண்டையில் ஒரு அம்பாள் சந்நிதி, ஒரு பராசக்தி அருளக்கூடிய ஒரு திருச்சந்நிதி. அதுக்கு பேர் என்ன, அந்த அம்பாளுக்கு பேர் என்ன அப்படின்னா பூமி காத்தாள் அப்படின்னு பேர். நல்லா கவனிங்க, பூமி காத்தாள்னு பேர். இப்போ ஒரு கோவிலில் இருக்கிற அம்பாளுடைய பெயர், இப்போ பாகம் பெரியாள், திருச்செங்கோடு போனீங்கன்னா அம்பாள் பேர் பாகம் பெரியாள். என்ன பாகம் பெரியாள்? இறைவனில் சரிபாதி உடலை கொண்டவள், பாகம் பிரிக்கக்கூடாது, பாகம் பெரியாள் அப்படிங்கிறோம். எந்த கும்போணத்துக்கு போனீங்கன்னா கும்பேஸ்வரம் கோவிலில் மங்களாம்பிகை. மங்களாம்பிகான்னா என்ன பேர்? மங்களத்தை அருளக்கூடியவள், ஒரு பெண்களுக்கு தாலி பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவள், மங்களாம்பிகா அப்படின்னு பேர். மதுரைக்கு போனீங்கன்னா மீனாட்சி. என்ன மீனாட்சி? மீன் போன்ற கண்ணை உடையவள். அட்சின்னா கண்ணு, மீனுன்னா தண்ணீரில் இருக்கிறது. மீனை போன்ற கண்களை கொண்டவள் மீனாட்சி. ஒன்றுக்கும் ஒரு பேர் இருக்கும், ஒரு காரணம் இருக்கும். இப்போ சுரண்டைக்கு போகிறார் யார்? வண்ணச்சரபம் தண்டபாணி சுவாமிகள். என்ன வயசு அவருக்கு? 9 வயசு, சிறுவனாக இருக்கிறார். இவர் அந்த கோவிலுக்கு போனோடனே அந்த பூமி காத்தாள் அம்பாளை தரிசனம் பண்ணுறார். ஒரு கோவிலுக்கு நம்மளே போகிறோம் அப்படின்னாலுமே, நீங்களாம் எத்தனையோ கோவிலுக்கு போவீங்க. ஒரு தெரியாத கோவிலுக்கு போகிற போது அந்த கோவிலை பற்றி பல தகவல்களை நாம் தெரிந்து கொண்டு அங்கே சென்றால் நமது தரிசனம் இன்னும் சிறப்பாக இருக்கும். இந்த கோவிலில் இருக்கிற அம்பாள் சிறப்பு என்ன, இந்த முருகனுடைய சிறப்பு என்ன, இந்த ஈஸ்வரனுடைய சிறப்பு என்ன, இதெல்லாம் நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுட்டு போய் பாருங்கள் கோவிலுக்கு, தரிசனம் ரொம்ப ஆனந்தமாக இருக்கும். இவர் இந்த கோவிலுக்கு போகிறார். அங்கே இருக்கிற அம்பாள் பேர் பூமி காத்தாள். யாருக்குமே தெரியாது பூமி காத்தாள்னா என்ன அர்த்தம், என்ன பூமி காத்தாள் கதை யாருக்குமே தெரியாது. அந்த கதையை ஏன் அந்த அம்பாளுக்கு பூமி காத்தாள்னு பேர் வந்ததுன்னு ஒரு வெண்பாவாக பாடுகிறார். எத்தனை வயசு? 9 வயசு. ஞானசம்பந்தருக்கு 3 வயசில் ஞானம் கிடைச்சது சீர்காழியில். இந்த ஞானம் எப்போது கிடைக்கும், யாருக்கு கிடைக்கும், எந்த வயசில் கிடைக்கும், இல்லை கடைசி வரை ஒருத்த ஞானம் கிடைக்காமலேயே இறந்து போய்விடுவானா? இதெல்லாம் பெரிய கேள்வி. நம்மெல்லாம் கடைசி வரைக்கும் ஞானம் கிடைக்காமலேயே இறந்து போய்விடுகிறோம். ஞானம் என்றால் ஒரு தெளிவு, அந்த தெளிவே நமக்கு கிடையாது. என்ன கிடைக்குதோ சாப்பிட்றோம், எவ்வளவு பணம் வருதோ அனுபவிக்கிறோம், எங்கெங்கே போகணுமோ போகிறோம். அதற்கு பேர் ஞானம் அல்ல, ஞானம் கிடையாது. ஞானம்னா தெளிவுன்னா இந்த உலகம் இவ்வளவு தான், இந்த பிறப்பு இவ்வளவு தான், இதன் பிறகு பிறப்பு ஏற்படக்கூடாது, இத்தகைய தெளிவுகள் அனைத்தும் சேர்ந்தது தான் ஞானம் என்று சொல்லப்படும். ஒரு ஞானவானாக நாம் இருந்தால், ஒரு ஞானியாக நாம் இருந்தால் எந்த பொருளின் மேலும் நமக்கு ஆசை வரக்கூடாது. இப்போ சொல்லுங்கள், நீங்களாம் ஞானியா? இல்லை. பொருள் மேலே ஆசை இல்லாமலாம் இருக்கும். நமக்கு எல்லாமே ஆசை இருக்குது. யாரானு புதுசாக ஒரு காரில் போனால் இந்த கார் வாங்கணும் ஒரு ஆசை வருது. இவருக்கு பாருங்கள், 9 வயசில் ஒரு ஞானத்தன்மையை அடைகிறார் வண்ணச்சரபம் தண்டபாணி சுவாமிகள். யார் மூலமாக? பூமி காத்தாள் மூலமாக.
அந்த அம்பாளுக்கு என்ன காரணத்தினால் இந்த பெயர் வந்ததுங்கிறத ஒரு வெண்பாவினால் பாடுகிறார். அந்த பாடலுடைய பொருள் என்ன அப்படின்னா, அவர் சொல்கிறார், அங்கேயே சொல்கிறாராம், இந்த கோவிலே சொல்கிறாரு, இந்த பிரபஞ்சத்தில் திருப்பார்கடல் கடையப்பட்ட நிகழ்வு நடந்தது. அந்த திருப்பார்கடல் கடையப்படுகிற போது கிடைக்கக்கூடிய அமிழ்தத்தை உண்டு தேவர்கள் வாழ்வாங்க வாழ வேண்டும், அசுரர்கள் அழித்தொழிக்கப்பட வேண்டும் என்பதற்காக பார்க்கடல் கடையப்பட்டது. ஆனால் அந்த அமிழ்தம் திரள்வதற்கு பதிலாக திருப்பார்க்கடல் கடையப்பட்ட போது முதலிலே நமக்கு என்ன கிடைத்தது? நஞ்சு கிடைத்தது. நஞ்சுன்னா விஷம். ஒரு உயரிய வெப்பநிலையில், இன்றைக்கி நம்ம சொல்கிறோம் இல்லையா, போபால் விஷவாயு 1980களில் நடந்த நிகழ்வு. அந்த விஷவாயு இருந்த இடத்திலிருந்து சுமார் 40-50 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள்ளே இருக்கக்கூடிய மனிதர்கள், கால்நடைகள் அத்தனை பேரும் பாதிக்கப்பட்டார்கள். என்ன? வெப்பம், வீச்சு, கதிரியக்கம். இந்த விஷம் என்ன? திருப்பார்க்கடலில் தோன்றின விஷமும் இதே தான், கதிரியக்கம், வெப்பம். அதை தாங்க முடியல. அதனுடைய பாதிப்பு எவ்வளவு தொலைவு இருந்ததாம் தெரியுமா? சுமார் 10,000 கிலோமீட்டர் வரை இருந்ததாம் அப்படின்னு ஆன்மீக நூல்களில் சொல்கிறாங்க. 10,000 கிலோமீட்டருக்கு அதனுடைய பாதிப்பு இருந்துதான். அதை கொண்டு போய் சிவனுடைய வாயில் போடுறாங்க. தேவர்கள் கொண்டு போய் கொடுக்குறாங்க. நஞ்சு தாங்க முடியல பகவானே, நீங்கள் படணும், நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு கொண்டு போய் கொடுக்குறாங்க. ஈஸ்வரன் என்ன? நம்ம எல்லாம் காப்பாற்றக்கூடியவன், நம்மளையும் காப்பாற்றக்கூடியவன். இந்த லோகம் க்ஷேமமாக இருக்கணுங்கிறதுக்காக அந்த நஞ்சு என்ன பண்ணுறார்? ஒரு உருண்டையாக்கி தன்னோட வாயில் போடுறார். ஏதோ ஒரு வேர்க்கடலை உருண்டை சாப்பிட்ற மாதிரி வாய்க்குள்ளே போடுறார். உள்ளே போச்சுன்னா, அவர் உள்ளே போச்சுன்னா எல்லாம் முடிஞ்சு போச்சு, பிரபஞ்சமே காலி, பூமியே கிடையாது. அவருக்குள்ளே போச்சுன்னா அப்போ என்ன பண்ணுறா? பராசக்தி ஓடி வந்து அப்படியே கழுத்தை பிடிக்கிறார். இங்கேருந்து இறங்கணும், கீழே இறங்கி போகணும், இப்படி இந்த இடத்த பிடிச்சிட்டா. பிடிச்சோன்னே விஷம் அங்கே நின்று போச்சு, இந்த இடத்துல நின்று போச்சு. அதனால தான் இறைவனுக்கு நீலகண்டன் அப்படிங்கிற ஒரு பேர் சிவனுக்கு உண்டு. இங்கே பிடிச்சி நிறுத்தினா, இந்த கதை யார் சொல்கிறா? வண்ணச்சரவம் தண்டபாணி சுவாமிகள் ஒரு வெண்பாவின் மூலமாக சுரண்டை திருத்தலத்தில் அன்னை பூமிகாத்தாளுக்கு முன்னாடி இந்த அம்பாளுக்கு ஏன் இந்த பெயர் என்கிற காரணத்தை இங்கே சொல்லி கொண்டிருக்கிறார். அவர் சொல்கிறார், இந்த லோகத்தை காப்பாற்றினா, இந்த பூமியை காப்பாற்றினா, பூமி அழியாமல் இருந்தது, அதனால தான் இவளுக்கு பூமி காத்தாள்னு பெயர் அப்படிங்கிறார். அங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள், ஆலய அதிகாரிகள், ஆலய அர்ச்சகர்கள் அத்தனை பேரும் இந்த சிறுவனை கொண்டாடுகிறார்கள். ஏன்னா இது நாள் வரைக்கும் பூமி காத்தாள்னா என்னென்ன பேர் தெரியல, காரணம் தெரியல. இந்த பூமியையே காத்தவள் இந்த பராசக்தி. இறைவனுடைய கழுத்துக்கு கீழே அந்த நஞ்சு இறங்கக்கூடாது, இறங்கினால் பூமி அழிந்துவிடும் என்பதற்காக நஞ்சை கண்டத்திலே கழுத்திலே நிறுத்தி இந்த பூமியை காத்தவள் என்கிற காரணம் அது அப்போத்தான் எல்லாருக்கும் தெரியறதாம். இந்த குழந்தைய பாராட்டுறாங்க, 9 வயது சிறுவனை. அப்போத்தான் என்ன பண்ணுறாராம்? எல்லாவற்றையும் துறக்கிறார். அங்கே தான் துறக்கிறார். கௌபீனத்தை கட்டுறார். கோல் எடுத்து வைக்கிறார். ஒரு கோல் எடுத்து வைக்கிறார். ஒரு கோல் எடுத்து வச்சு எல்லாவற்றையும் துறந்த காரணத்தினால அந்த இடத்தில் இருந்துதான் இந்த உடம்பு அவருக்கு வந்த காரணமே அதனால தான் வந்ததான். உடம்பு முழுக்க விபூதி, கையில் கோல், இதெல்லாம் இங்கே வந்தது இந்த பூமி காத்தாளுக்கு பிறகு வந்ததாம். வண்ணச்சரவம் தண்டபாணி சுவாமிகளை பற்றி நாளைய நிகழ்விலும் காணலாம். நன்றி, வணக்கம்.